நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நித்தியம் 1000 பேருக்கு ததியாராதனம் வேண்டவர் கூரத்தாழ்வான். கூரத்திலே அவருடைய வீட்டு வாசல் கதவை சாத்தினா அதில் பொருத்தப்பட்டிருக்கிற மணி பெருந்தேவி தாயார் காதில் போய் ஒலிக்குமா. ராத்திரி 10:30 மணிக்கு ததியாராதனம் முடிஞ்சிட்டு அவர் கதவை சாத்து வரான். பெருந்தேவி தாயார் கேட்டு யாரோ பெரிய பணக்காரர் பக்கத்தில் இருக்கார் போல் இருக்கு என்ன தேவப்பெருமாள்கிட்ட கேட்பறான். ஆமாம்மா, நம்மளை விட அவர் பணக்காரர் அப்படின்னு பெருந்தேவி தாயாருக்கு தேவப்பெருமாள் சொல்லுவாரான். அப்படின்னா எத்தனை பணக்காரராக இருந்திருக்கணும். அது அத்தனையும் ஓர் நாள் இரவு பொழுதிலே தூக்கி எறிந்து விட்டு கையில் இருக்கிற தங்க பாத்திரமும் வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு உடையவர் திருவடிகளே சரணம் என்று எப்போதும் யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ஸத ஏகசுந்தோஹோ ராமானுஜஸ்ஸ சரணோ சரணம் பிரபத்யேத் என்று வந்து சேர்ந்தவர் கூரத்தாழ்வான பார்த்தார். நீர் போகிறீரான்னு கேட்டார். சுவாமி நியமனமான இப்பவே அடியேன் விடை கொள்ளுகிறேன் என்று அவர் தெரிவித்தார். சரின்னு ராமானுஷர் அவர் அனுப்பிச்சு வைக்கச்சே ஒரு நிமிஷம் இரும் என்று காதோரமாக ஒரு ரகசியத்தை சொல்லி அனுப்பிச்சு விட்டார். வந்தாச்சு. ஏக்காக கைங்கிற முடிஞ்சு போச்சு. அமுது செய்யணும், அமுது செய்து முடிச்சாச்சு. முடிக்கிற சமயத்துக்கு கர்த்தா கேட்கணும். திருப்தோசி என்று கேட்பார். நீர் சாப்பிட்டு திருப்தி அடைந்தீரா பித்திருக்களை கேட்குறாப்புல அர்த்தம். அப்போ சாப்பிட்டவர் சொல்லணும் திருப்தோஸ்மி என்ன இவர் பதில் சொல்லணும். அதை போல இவர் பெரிய கோவில் நம்பி கேட்கிறார். திருப்தோசி கூரத்தாழ்வானை பார்த்து கேட்டார். அவர் பதில் சொன்னார் திருப்தோஸ்மி எனக்கு திருப்தி இல்லை, நான் திருப்தி அடையலைன்னார். அவர் விதிர்த்து போய் திருப்தி அடையலையா என்ன வேணும் உனக்குன்னார். நாம் பெரிய கோவில் சாவியை தந்துருள வேண்டும் என்று பிரார்த்திக்க இதைத்தான் ராமானுஜர் சூச்சகமாக சொல்லி அமைச்சிருக்கார் போல் இருக்கு. சாவி அவர் கைக்கு வர அன்றிலிருந்து தென்னரங்கன் செல்வம் முத்தும் திருத்தி வைத்தார் ராமானுஜர். ஒரு பக்கத்தில் கூரத்தாழ்வான் மூலமாக சாவியை வாங்கினாரா, மற்றொரு பக்கத்தில் தன்னுடைய திருமேனி சம்பந்தம் படைத்த முதலியாண்டான் அவரையே கோவில் நிர்வாகராக கொண்டு தென்னரங்கனுடைய செல்வம் எல்லாத்தையும் திருத்தி அமைத்தார். ஆனால் அங்கேயும் பெருமாள் கொஞ்சம் விட்டு கொடுத்தார். ஆனால் நாச்சியார் விட்டே கொடுக்கல. இவர் பெருமாள் சன்னதியில் இருக்கிற எல்லாரையும் மாற்றிவிட்டார். இவா சரியாக வேலை செய்யலை, அவா சரியாக வேலை செய்யலை, இவரை மாற்ற அவரை மாற்றிவிட்டார். முடிஞ்சு போச்சு. பெருமாள் சன்னதியை செப்பனிட்டாச்சு. மறுநாள் கார்த்தால தாயார் சன்னதியில் இருக்கிறவாள் எல்லாரையும் இவர் மாற்ற போகிறார். ராத்திரி தாயார் ராமானுஜருடைய சொப்பனத்தில் எழுந்தருளி என்னமோ இன்னைக்கு பெருமாள் சன்னதியில் நிறைய மாறுதல்லாம் நடந்தது போல் இருக்கே என்றாள். ஆமாம்மா, யாரெல்லாம் ஒழுங்காக வேலை செய்யலையோ மாற்றிட்டேன் அப்படின்னு ராமானுஜர் சொன்னார். நாளை என்ன பண்ணுறதா உத்தேசம் என்று தாயார் கேட்க தேவரீர் சந்நிதி தான், அங்கே 6 சரியில்லையோ மாற்றுவேன்னா. பெருமாள் எல்லாரையும் கை விட்டுடுவார். நான் அப்படி அல்லள். நம் பரிகரத்தை யாரையும் நீர் தொட முடியாது. இருப்பவர்கள் அப்படியே தான் இருப்பா. அவர்களை கொண்டு தான் கைங்கிறத நீர் சரியாக நடத்தணும்னா தன்யோஸ்மி அடியன் ஒன்றும் பண்ணல, அவளையே வச்சுன்னு கைங்கிற மாட்டேன்னு சொல்லிட்டார். பெருமாளை இப்படித்தான் கை வச்சுருக்கார். நாச்சியாரையும் இப்படித்தான் கை வச்சுருக்கார். பெருமாள் இப்படி கை வச்சுருக்கிறதுக்கு அர்த்தம் பாத்து பிரணதரக்ஷாயாம் விளசம்பம சகன்னிவ சதா பஞ்சாயுதீம் பிப்ரது சனஸ்ரீரங்கநாயக்கா. போதுமே, நீ எந்த பாவங்களை கண்டும் பயப்பட வேண்டாம். அஞ்சேல் அப்படிங்கிறதுக்காக அபயப்பிரதானம், அபயஹஸ்தம்னு சொல்கிறோம் இல்லையோ, அஞ்சேல்னு சொல்கிறதுக்கு அபயஹஸ்தம். நம்ம பாப்பங்களை கண்டு பயப்பட வேண்டாம்ங்கிறதுக்காக அஞ்சேல். ஆனால் அதே நாச்சியார் பெரிய பிராட்டியார் அவர் எதற்காக கை வச்சுருக்காருன்னா இப்படின்னு சொல்லிக்கொண்டே ஒருத்தர் நிற்கிறாரே அவரை கண்டு பயப்படாதே அப்படிங்கிறதுக்காகத்தான் அவளுடைய அஞ்சேல். என பெருமான் திருவடிகளை பற்றினால் அவர் கோபப்பார்வையும் பார்க்கலாம், அருட்பார்வையும் பார்க்கலாம். சூரியனை போன்ற கண்ணாலே கோபமாக பார்த்துடலாம், சந்திரனை போல கண்ணாலே அருட்பார்வை பார்க்கலாம். நாம் நிச்சயமாக சூரியன் கண்ணுக்கு தான் அகப்படுவோம். ஏன்னா ஒத்தொத்தரும் நாம் ராவணன் கும்பகர்ணன் சிசுபாலனாக இருக்க, நம்ம பிரகலாதன் விபீஷணனாக இருந்தால் அவர் சந்திர பார்வை பார்ப்பார். நாம் அப்படி இல்லை. அப்போ நமக்கு சந்தேகம், 2 கண்ணும் சந்திரனாக இருக்கிறவர் யாரான்னு இருக்காரா சுவாமி? இந்த ஒரு கண்ணு சூரியன் ஒரு கண்ணு சந்திரனாலே நமக்கு பயமாக இருக்குது. 2 திருக்கண்களும் சந்திரன் உண்டானா நித்தியம் அஜ்ஞாத நிகிரகா என்னும் பிராட்டிக்குத்தான் அந்த வைபவம். எப்போதும் அபயப்பிரதானம். நம்பெருமாளை கண்டும் பயப்படாதே. அவனுடைய நிரங்குஷ சுவாதந்திரியத்தை மாற்றி உனக்கு பரதந்திரனாய், உனக்கு கையாளாய், உனக்கு வேண்டியதை கொடுக்குமாறு யான் செய்கிறேன் என்று கூறிக்கொண்டே பெரிய பிராட்டியார் எழுந்தருளியிருக்கிறார். அதனாலே அவளை பற்றியிருந்தவர்கள் ராமானுஷர் தொடவே இல்லை. அப்பேற்பட்ட தாயார் ஸ்ரீரங்கன் ஆச்சியாரோட பெருமான் எப்போதும் வீறு கொண்டு எழுந்தருளி இருக்கிற திவ்யதேசம். ஆழ்வார்கள் 11 பாடப்பெற்ற பெருமான் பெரிய பெருமாள். பெரிய பெருமாள் எதிராசருக்காக முக்தி அளித்து அவர் சம்பந்தமுடைய அனைவருக்கும் முக்தி உண்டு என்ன அனுமதி கொடுத்தான். எதிராஜனுக்கும் ரங்கராஜனுக்கும் நடந்த சம்வாதம்.
அதையே கத்தியத்திரயம் என்னும் சரணாகதி சாஸ்திரம் என்னும் கொண்டாடுகிறோம். எல்லா தெய்வங்களுக்கும் அரசன் ரங்கராஜன், யதிகளுக்கெல்லாம் அரசர் யதிராஜர். ரங்கராஜ யதிராஜர்களுக்குள்ளே நடந்த சம்பாஷணம் உயர்ந்த சரணாகதி சாஸ்திரம் கத்தியத்ரயம். அதை நம்பியேதான் நாம் ஒத்தொத்தரும் இருக்கிறோம். காலத்ரயேபி கரணத்ரய நிர்மிதாதி பாபக்ரியஸ்ய சரணம் பகவக் க்ஷமைவ சாச்சத்வயா கமலா ரமணேர்த்திதாயத் க்ஷேமஸ்ஸயேவஹி யதீந்திர பவஸ்ருதானாம். யதிராஜ விம்சதியிலே மணவாள மாமன்கள் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். முக்காலத்திலும் முக்கரணங்களினாலும் 3 வித பாபங்களையும் புரிந்துள்ளோம். கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், மனம், மொழி, மெய், பகவதபச்சாரம், பாகவதாபச்சாரம், அசஹ்யாபச்சாரம். இப்படி முக்காலத்திலும் 3 கரணங்களினாலும் 3 வித அபச்சாரங்களையும் பட்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் ஒரே விமோச்சனம் எப்போது? இதற்கு பிராயச்சித்தம் பகவானுடைய திருவடிகளில் சரணாகதி. அந்த சரணாகதியும் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு கேள்வனாய், பெரிய பிராட்டியாருக்கு கேள்வனான பெரிய பெருமாள் நம்பெருமாள் அவர்களிடத்தில் எந்த பங்குனியுத்திரத்தன்னைக்கு சுவாமி ராமானுஜர் சரணாகதி அனுஷ்டித்தாரோ அதுவே நம் அனைவருக்காகவும் ஏற்பட்ட சரணாகதி. எனக்கு மட்டும் கொடுத்தது போதாது, நம் சம்பந்திகளுக்கும் கொடுக்க வேணும் என்று ராமானுஜர் பிரார்த்தித்தார். அதையும் கொடுத்தோம் என்று ஏற்றான் பெருமான். ஆகவே சரணமடைந்த ராமானுஜருடைய திருவடிகளே நமக்கெப்போதும் சரணம். அடியேன் ராமானுஜதாசன் என்னும் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் என்னும் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி என்னும் வாழ்ந்திருப்பவர்கள்தான் அரங்கத்து திருமுத்தத்து அடியார்கள். ஆக யதிராஜனுடைய வைபவமோ அந்த பெருமை அவருக்கு கொடுத்தருளிய உடையவர்னு பட்டங்கொடுத்த ஸ்ரீரங்கநாதனோ நமக்கு எப்படி முக்கியமானவர்களாயிடுறா? திருவரங்கநாதன் முக்கியமென்னால் அதுக்கு எத்தனையோ பெருமகள் இருக்கலாம். ஆனால் நமக்கு ரொம்ப முக்கியமானது எதுனால் அவர் தான் ராமானுஜரிடத்தில் பொறுப்பு கொடுத்துள்ளார். ராமானுஜர் திருவடிகளை பற்றினோமென்னால் தன்னடையே பெருமானுடைய திருவடிகள் நமக்கு கிடைக்கும். இதுதான் நாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பெருமை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராமானுஜர் திருவடிகளை பற்றினோமென்னால் தன்னடையே பெருமானுடைய திருவடிகள் நமக்கு கிடைக்கும். இதுதான் நாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பெருமை. ஏன்னா மற்றதெல்லாம் புராண விஷயமான பெருமகள் இருக்கட்டும், பெருமான் அத்தனையோடையும் தான் இருக்கிறான். கூரத்தாழ்வான் வரதராஜஸ்தவத்தினுடைய கடைசியில் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். ராமானுஜாங்கிரி சரணோஸ்மி குலப்பிரதீபா துவாசீத்ஸ யாமுனமுனேகே சச்சநாத வம்சியா வம்சப் பராங்குஷமுனேகே சஜசோபி தேவ்யாக தாசஸ்தவேதி வரதாஸ்மி தவேக்ஷணீயா. அடியேன் ராமானுஜர் திருவடிகளை பற்றினேன். அவர் ஆளவந்தார் திருவடிகளை பற்றினார். அவர் நாதமுனிகள் திருவடிகளை பற்றினார். அவரோ நம்மாழ்வார் திருவடிகளை பற்றினார். ஆழ்வார் பெரிய பிராட்டியார் திருவடிகளை பற்றினார். நீயோ பிராட்டி எப்படி கண் அசைப்படோ அதை போல அனைத்தையும் செய்பவன்தானே. ஆகையால் ஒரு சங்கிலி தொடர போலே நீ நமக்கு கிடைப்பாய் என்பது உறுதியாகிறது என்று கூரத்தாழ்வான் சாதிக்கிறார். அப்படி கொத்த வைபவத்தவுடைய எதிராசர் அவராலேயே செப்பனிடப்பட்ட திவ்யதேசமாம் திருத்தலம் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்தின் வைபவத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக திருவரங்க 100 என்கிற தலைப்பிலே சில விஷயங்களை அனுபவித்துள்ளோம். அதனுடைய சாற்றுமறையாய் இதற்குள் பள்ளி கொண்டு மூலமூர்த்தியாய் நின்று கொண்டு உற்சவமூர்த்தியாய் உற்சவருக்கே பெருமை சேர்க்கும் பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்கநாச்சியாராய் இவர்களை எப்போதும் காத்து கொண்டிருக்கும் சக்கரத்து ஆழ்வானாய் இவர்களிடத்தில் நம்மை கொண்டு சேர்க்கும் பகவத் ராமானுஜராக பெருமான் எழுந்தருளி உள்ளான். இவர்களுடைய வைபவத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக இன்று கூடியுள்ளோம். இன்று நமக்கு தலைப்பு
செங்கோலுடைய திருவரங்கச் செல்வன். இந்த பாசுரம் ஆண்டாளுடைய பாசுரம். இப்போ நாம் பார்க்க வேண்டியது திருவரங்கச் செல்வனை பற்றி தானே. பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் வெண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆள்கின்ற எம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்கச் செல்வன். ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னாலே தன்னுடைய மாப்பிள்ளை இடத்தில் தான் கைப்பிடிக்கும் மணவாளனிடத்தில் என்ன எதிர்பார்ப்பாள்? நல்ல சொத்து இருக்கிறவர் தானா? அவரை நாம் பற்றுவதற்கு இயலுமா? அவரால் நன்கு நம்மை வைத்து ரட்சிக்க முடியுமா? இதெல்லாத்தையும் தானே ஒரு பொண்ணு முதல்ல எதிர்பார்ப்பாள். ஆண்டாள் திருவரங்கநாதனுடைய கைப்பிடிப்பதற்காக அவனிடத்தில் பார்த்த பெருமை. உபய விபூதிக்கு நாதன், எனக்கு மணவாளனாக போகிறவர், புவனியும் விண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆள்கின்ற எம்பெருமான். எம்பெருமான் எனக்கு உபகாரகனான பகவான். எந்த இடத்துலையும் ஒரு குறைவும் வாராதபடிக்கு ஆளக்கூடியவனான் எம்பெருமான். ஆதும் சோராமேன்னு சொன்னால் எந்த இடத்துல இருக்கிறவாளுக்கும் ஒரு குறவும் வந்துடக்கூடாது. வைகுந்தமும் நிறைவோடு இருக்கணும், பூமண்டலம் லீலா விபூதி நிறைவோடு இருக்கணும். பெருமான் காவலை நன்னா காத்தாத்தான் இந்த இடங்கள் அத்தனையும் நிறைவோடு இருக்கும். அந்த நிறைவோடு என் மணவாளன் காக்கிறார். எதை வைத்துக்கொண்டு? செங்கோலுடைய திருவரங்கச் செல்வன். தன்னுடைய செங்கோலை கையிலே பிடித்து கொண்டு திருவரங்கத்துக்கு செல்வன். செல்வன்னு சொன்னால் ரெண்டு அர்த்தத்தில் வரும். செல்லப்பிள்ளைங்கிற அர்த்தத்தில் வரும். இன்னொன்று செல்வமுடையவன், சொத்துடையவன் என்கிற பொருளிலேயும் வரும். இரண்டு விபூதிக்கு நாதன் அல்லவா, அதனால செல்வமுடையவன். ஸ்ரீரங்கம் திவ்வதேசத்துக்கே செல்ல பிள்ளை அல்லவா, அதனால செல்லம். 23வது குறிப்பு, உடையவர் ஏற்படுத்திய 10 கொத்து. 2 10 கொத்து பரிவாரத்தை சுவாமி ஏற்படுத்தினார். ஒன்று சாத்திய ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்காக, மற்றொன்று சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்காக. சாத்திய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் யஜ்ஞோபவீதம் பூணல் சாத்திய ஸ்ரீ வைஷ்ணவர்கள், சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவர்கள் யஜ்ஞோபவீதம் பூணூல் சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவர்கள். இருவருக்குமா பல கைங்கரியத்தை சுவாமி ஏற்படுத்தி வைக்கிறார். அதில் முதல்ல 10 கொத்து சாத்திய ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்காக. திருப்பதியார், அடுத்து திருப்பணி செய்வார், அடுத்து பாகவத நம்பியார், உள்ளூரார், விண்ணப்பம் செய்வார், திருக்கரக கையார், ஸ்தானத்தார், பட்டாள் கொத்து, ஆரியபட்டாள் கொத்து, தாசநம்பி என்று 10 கொத்து பரிவாரங்களை ஏற்படுத்தினார். இதெல்லாம் ஏற்படுத்துக்கு என்ன காரணம்னால், கோவில் ரொம்ப பெரிய கோவில். இத்தனை பெரிய கோவிலுக்குள்ளே அந்தந்த கைங்கரியம் விடாமல் நடக்கணும்னால் அதுக்கு எப்பவுமே ஆள் இருந்துட்டே இருக்கணும் இல்லையோ. அதுக்காகத்தான் சுவாமி ஏற்படுத்தி வைத்தார். இதில் முதல்ல திருப்பதியார் வெளியூர்லேருந்து இந்த ஊருக்கு வர்றவா. இது உள்ளூரை பற்றியே பேச்சில்லை. வெளியூர்லேருந்து இந்த ஊருக்கு வருவாளோ இல்லையோ, அவர்களுக்குன்னு தனிச்சிறப்பான கைங்கரியத்தை சுவாமி ஒன்றும் ஏற்படுத்தலை. ஆனால் அவர்கள் வந்தால் என்ன கைங்கரியம் முடியுமோ செய்யலாம். ஏன்னா வர்றவா கிளம்பி அவளுக்கும் கொடுத்தா தான் ஆசையோடு வருவா. அவளுக்கு முக்கிய கைங்கரியத்தை கொடுத்துட்டா கிளம்பி போயிட்டா அப்புறம் அந்த கைங்கரியத்தை பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது. இத்தனை தூரம் யோசித்து திட்டம் போடக்கூடியவர் தான் சுவாமி. அவர் பரம வேதாந்தியாக இருந்துட்டார், அது ஒரு பக்கம். ஆனால் கோவில் நிர்வாகத்தை எப்படி பண்ணணுங்கிறதை சிறப்புற நடத்தி வைத்தார். அதை பார்த்து இன்றளவுக்கும் அரசாங்கத்தார் நன்கு நடத்தி வருகிறார்கள்ங்கிறதான் நாம் உணர்ந்து கொள்ளத்தக்கது. அதனால் முதல்ல திருப்பதியார், அடுத்து திருப்பணி செய்வார். திருமங்கையாழ்வார் நிறைய கைங்கரியங்கள்லாம் இங்கே பண்ணிட்டு இருந்தாரோ இல்லையோ, அவர் விட்ட காலத்திலேருந்து யார் தொடர்ந்து வந்துருக்காளோ அவருடைய கைங்கரியத்தை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து வைத்தார். அவர்கள்தான் திருப்பணி செய்வார். அதுக்கு 3வது பாகவத நம்பியார். இவர்கள் 5 கோத்திரத்தவர்களான அர்ச்சக சுவாமிகள். இங்கே பட்டர் சுவாமி இருக்காரா, பட்டர் சுவாமி இருக்காரான்னு நம்ம கேட்டுவிடுறோம். ஒரு ஊரில் தீட்சிதர்கள்னு சொல்கிறது உண்டு, ஒரு ஊரில் அர்ச்சகர்கள்னு சொல்கிறது உண்டு. இங்கே பட்டர் என்று சொல்கிறது வழக்கம். 5 கோத்திரத்தவர்களை பட்டாச்சாரியர்களை பிரித்து இவர்கள் பெருமானுக்கு நித்திய திருவாராதனம் பண்ணி கொண்டிருக்கட்டும். பாஞ்சராத்திர ஆகமத்தின்படி, பாரமேஸ்வர சம்ஹிதையின்படி இந்த திவ்யதேசத்திலே செவனே கைங்கரத்தை ஏற்படுத்தி வச்சு நித்தியோத்சவம், பக்ஷோத்சவம், மாசோத்சவம், சம்பத்சரோத்சவம், என்னென்ன உற்சவங்கள் உண்டோ எல்லாத்தையும் இவர்கள் பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணட்டும் அப்படின்னு ஏற்படுத்தி வைத்தார் பாகவத நம்பிமார். அடுத்து உள்ளூரார். பாகவத நம்பிமாருக்கு உதவுவதற்காக உள்ளூரார். ஏன்னா பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும்னால் எடுத்து கை நீட்டின்னு வேற சில பேர் வேணும் இல்லையோ, அவள் திருவாராதனம் பண்ணுவா. கேட்கறச்சே சட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க வேண்டாமா? அது எடுத்து கொடுக்குற கைங்கிறதுக்காக உள்ளூராரை ஏற்படுத்தினார். அடுத்து விண்ணப்பம் செய்வார் அரையர் சுவாமிகள். பெருமான் திருமுன்பே ஆழ்வார்களுடைய பாசுரங்களை பண்ணிசைத்து பாடி
அவ்வியாக்கியானங்களுக்கு முத்திரையோடே நாட்டியமாக ஆடி பெருமாளை உகப்பிக்கும் அவர்கள் அரையர் சுவாமிகள். நாதமுனி வம்சத்தவர்கள் இன்னி வரைக்கும் இந்த திவதேசத்தில் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காளோ இல்லையோ. அரையர் சுவாமி என்னாலே மேலையகத்தாழ்வார் கிழையத்தாழ்வார்னுட்டு 2 மருமக்களை கொண்டு நாதமுனிகள் 4000 பாசுரங்களையும் பிரித்து கொடுத்தார். வியாசர் எப்படி வேதங்களை ருக்கு யஜுசு சாம அதர்வம் என்று பிரித்தாரோ அதே போல நாதமுனிகள் ஆழ்வார் பாசுரங்களை 1000, 2000, 3000, 4000 அப்படின்னு பிரித்தார். அப்போ எல்லாம் ஒரே ஒன்றாகத்தான் கிடந்ததாம். அதில் இயற்பாயது இசைப்பாயதுன்னு தெரியாது. எது இசையோடு பாடணும், எது இயலாக சேவிக்க வேண்டும், எது முத்திரை உண்டு, எந்தெந்த ராகத்தில் எது பாட வேண்டும், இதெல்லாத்தையும் நாதமுனிகள் தான் ஏற்படுத்தி வைத்தார். அவருடைய வம்சத்தவர்களாகவே விண்ணப்பம் செய்வார் அரையர் சுவாமிகள். மிகச் சிறப்பான கைங்கரியத்தை ஏற்படுத்தினார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்தது திருக்கரக கையார். பெருமானுக்கு திருமஞ்சனம் நடக்க வேண்டுமென்னால் அதுக்கு தீர்த்தம் கொண்டு வந்து சேர்ப்பது, திருவாராதனத்துக்கு தீர்த்தம் கொண்டு வந்து வைப்பது, இவர்களெல்லாம் திருக்கரக கையர் அப்படிங்கிற அடுத்த கொத்து ஏற்படுத்தினார். அதுக்கு அப்புறம் ஸ்தானத்தார், இந்த ஊரிலேயே இருக்கக்கூடிய ஸ்தானத்தவர்கள் இங்கேயே இருந்து அரசர்களுக்கும் சரி மற்ற பேருக்கும் என்னென்ன நிர்வாகத்தை செய்ய வேண்டுமோ அதெல்லாத்தையும் செய்யக்கூடியவர்கள். அது அவர்கள்லாம் அரசனுக்கு பிரதிநிதி. சோழ தேசத்து ராஜா அந்த காலத்தில் இருந்திருப்போம் இல்லையோ, அவனுக்கு பிரதிநிதியாக இருந்து கோவிலில் கைங்கரியம் பார்க்க வேண்டாமா, அவர்களுக்காக ஸ்தானத்தார்னு ஏற்படுத்தினார். அதற்கப்புறம் பட்டாள் கொத்தாக வேதம், இதிகாசம், புராணம் இவற்றையெல்லாம் வாசிப்பதற்காக பட்டாள் கொத்து என்று ஏற்படுத்தினார். அதுக்கப்புறம் ஆரியபட்டாள் கொத்து, இவர்கள்தான் திருவாசல் காக்கும் முதலிகள். பெருமானுடைய வாசல்கள் அத்தனையும் காக்கணும் இல்லையோ. நேற்றே விண்ணப்பம் பண்ணேன், கௌட தேசம் வங்காள தேசம், அங்கிருந்து ஆரோ பிரபு நிறைய சொத்தை அனுப்ப பெருமாள் என்னமோ அப்போது ஏற்றுக்கொள்ளாமல் போக அவன் பல ஆரியர்களை அங்கேயே தங்க வைத்தான். ஆரியர்கள் பட்டு கிடந்த வாசலானபடியால் ஆரியபட்டாள் வாசல்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். பா அது சம்ஸ்கிருத, ஆரிய பட்டாள் தான் அது. பட்டாள் பட்டாள் பான்னு சொன்னால் பட்டர்கள், ஆனால் பட்டாள்னு சொன்னோம்னா காவலாளிகள்னு அர்த்தம். அப்போ ஆரியப்பட்டாள்னு திருவாசல் காப்பதற்கு ஏற்படுத்தினார். கடைசியாக தாசநம்பி கொத்து புஷ்ப கைங்கரியத்துக்காக ஏற்படுத்தினார். இந்த திவதேசத்தில் புஷ்ப கைங்கரியமே எத்தனை வேளை பெருமாள் மாற்றிக்கிறார். புஷ்ப மண்டபன்னே திருவேங்கடத்துக்கு பேர். ஆனால் அந்த அளவுக்கு புஷ்பத்தை இங்கேயும் பெருமாள் மாற்றிக்கொள்கிறார். அங்கே அவர் ஒரு நாளைக்கு 2 வேளை தோமால சேவை தோமால சேவைன்னு சொல்கிறோமோ இல்லையோ. கார்த்தால ஒரு தரம் தோமால சேவை, சாயங்காலம் ஒரு தரம் தோமால சேவை. ஆனால் இங்கே அப்படி அல்ல. காலையில் பொங்கலும் போது மாற்றிக்கிறார், பெரிய அவசரத்தும் போது மாற்றிக்கிறார், சாயங்காலம் க்ஷீரான்னத்தும் போது மாற்றிக்கிறார், ராத்திரி அரவணையின் போது களைகிறார். அப்போ 4 வேளை மேலே சொல்கிறேன். எப்பப்போ புஷ்பம் எப்பப்படி சாத்திக்கிறாருங்கிறதே ஒரு அழகான விளக்கம். அது என்னங்கிறத அப்புறம் பார்ப்போம். ஆக புஷ்ப கைங்கரியத்துக்காக தாசநம்பியாரை ஏற்படுத்தினார். இவர்கள்லாம் 10 கொத்து சாத்தின ஸ்ரீ வைஷ்ணவர்களினுடைய பிரிவு. இதேபோல் சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவர்களை மறுபடியும் 10 கொத்தாக ஏற்படுத்துகிறார். அதில் தானியம் அளப்பார். பெருமானுக்கு வேண்டிய தானியங்களை திருக்கொட்டாரத்திலே கொண்டு போய் சேர்த்து அளந்து எந்தெந்த வேளை தளிகைக்கு திருவாராதனத்துக்கு எவ்வளவு தானியம் போகணும் அப்படின்னு அளப்பவர்கள். அவர்களுக்கு காரளப்பான் காரளப்பான்கிற பட்டப்பெயர் உண்டு. இன்றைக்கும் திருக்கொட்டாரத்தின் வாசலில் இருந்து பெருமாள் எப்போதும் நெல் அளவை கண்டொருளுகிறாரோ இல்லையோ. சரியாக எல்லாம் வந்துடுத்தா, எந்தெந்த போகம் எப்பப்படி நெல் விளைஞ்சது, நெல்லெல்லாம் வர வேண்டிய மூட்டை அளவு வந்துடுத்தா என்னெல்லாம் பெருமாளே கணக்கு பார்க்குறார். அவர்கள் தான் காரளப்பான். அடுத்து முத்திரை இடுவார். முத்திரை தினப்படி பெருமாள் சன்னிதானத்து கதவை சாத்தும் போது மண் முத்திரை, ஹனுமாருடைய முத்திரை வைத்து முத்திரை இட வேண்டும். அரக்கு முத்திரை வைக்கிறது அது தரக்காது இருக்கிறதுன்னு வழக்கம் வச்சுருக்க முடியும். அந்த முத்திரை ஹனுமானுடைய முத்திரை. அதை இடுவதற்குன்னு ஒரு கொத்து ஏற்படுத்தினார். அடுத்து தேவதாசிகள் பெருமானை நாட்டியத்தாலே ஆனந்திக்கும் அவர்கள். அதற்கப்புறம் ஒரு மொத்த கொத்தா 4-5 பேரை சேர்க்கிறார். அவர்களுக்குள்ள 2ஆக பிரிக்கிறார். ஒன்றும் இந்த ஆஸ்தானத்துக்கு உள்ளே இந்த 5வது பிராகாரம் 7வது பிராகாரத்துக்குள்ளே இருக்கிற கைங்கரியத்தெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு கொத்து, அதற்கு வெளியில் இருக்க வேண்டிய கைங்கரியத்தெல்லாம் பார்க்கறதுக்கு மற்றொரு கொத்து. இதில் யாரை சேர்த்துட்டாள்னார், சிற்பிகள், கம்மியர்கள், கொல்லர்கள், கண்ணார்கள், உலோக வேலை பார்க்குறவா. இந்த 5 பேரையும் சேர்த்து ஒரு கொத்தாக்கிட்டு, ஆனால் அதில் 2ஆக பிரிக்கிறார். கோவிலுக்கு உள்ளே இருக்கிற வேலையை பண்ணுறதுக்கு ஒருத்தர், கோவிலுக்கு வெளியில் இருக்கிற வேலையை பண்ணுறதுக்கு ஒருத்தர். அதில் முதல்ல சிற்பிகள்
எங்கெங்கே கோபுரத்தில் சிற்பங்கள்லாம் இருக்கோ அந்த சிற்ப வேலைப்படலாம் பார்க்க வேண்டியது. இந்த திவ்ய ஆஸ்தானத்திலே அடிக்கடி சம்பிரோக்ஷணங்கிற தேவையே இல்லை. இங்கே எப்பவுமே அன்றன்று பழுது பார்க்கப்படும். ஏன்னா மற்ற கோவில் சின்ன கோவிலாக இருக்கிறச்சே விட்டு வச்சுட்டு 12 வருஷத்துக்கு ஒரு சம்பிரோக்ஷணம் பண்ணலாம். இங்கே விட்டு வச்சு விட்டுன்னா அப்புறம் மலைப்பாயிடும். இருக்கிற பெருசுக்கு நடக்கிற உற்சவங்களுக்கு எங்கே விட்டு வைக்க. அதனால தான் ஒன்னொன்னையும் கூடவே சுவாமி ஏற்படுத்தி வச்சுட்டார். சிற்பிகள், அடுத்து கம்மியர்கள், கொடிகளுக்கெல்லாம் வண்ணம் தீட்டுபவர்கள், தேர்ச்சியலைக்கெல்லாம் வண்ணத்தை தீட்டுறவா அவர்கள் கம்மியர்கள். அதுக்கப்புறம் கொல்லர்கள், பொற்கொல்லர்கள். பெருமானுக்கு எத்தனையோ திருவாபரணம், அதில் இருக்கிற ஊசி போடலாம், இது போடலாம், அது போடலாம், என்னென்னமோ நடக்குமோ இல்லையோ, அவர்கள்லாம் சரிப்படுத்துறதுக்காக பொற்கொல்லர்கள். அதுக்கப்புறம் கண்ணார்கள், என்னென்ன பித்தளை பாத்திரங்கள் இருக்குமோ அந்த பாத்திரத்தெல்லாம் சரிவர பூசி வந்தது பார்க்கறதுக்கு பித்தளை பாத்திரத்தை சரி பண்ணுறதுக்கு கண்ணார்கள். அதுக்கப்புறம் உலோக வேலை பார்க்குறவா, பெருமாளுக்கு மணி இருக்குது, பெருமாளுக்கு விளக்கேற்றி வச்சிருக்கு, அதுக்கப்புறம் ஆங்காங்கு விதானங்கள் எல்லாம் பிடிக்கிறோம், இது பிடிக்கிறதெல்லாம். அதே போல் பெருமாளோட இடத்துல திருமஞ்சனம் கண்டறோம்னா அதுக்கு விதானம் கட்டி 4 கால் நடுறாளோ இல்லையோ, அதெல்லாம் அந்தந்த உலோகத்தை சரிப்படுத்துறதுக்காக உலோக வேலை பார்க்குறவா இவர்கள் எல்லாரையும் சேர்த்து ஒரு கொத்தாக ஆக்கினார்.